இன்று இரவு சாப்பாட்டிற்கு நாங்கள் பீஸா சாப்பிட போகின்றோம். பீஸா எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு உணவு அல்ல. எனினும் அபிரமான் கடந்த 2 தினங்களாக 2 அல்லது 3 தினங்களாக இதனை கேட்டுக்கொண்டிருப்பதால் நாங்கள் பீஸாவை இன்று இரவு சாப்பாட்டிற்காக வாங்க போகின்றோம். எங்களது ஊரிலோ அல்லது எங்கள் கிராமத்தை அண்டிய பகுதிகளிலோ பீஸா ஹட் எங்குமே இல்லை. நாங்கள் குறைந்தது 40 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் ஒரு பீஸா ஹட்டுக்கு செல்வதற்காக. இது அடுத்த மாவட்டத்தில் உள்ளது. இன்று இரவு நாங்கள் சென்று பார்க்க போகின்றோம் எவ்வளவு சுவையாக அல்லது எந்த அளவுக்கு இந்த பீஸா ஹட் அமைய பெற்றுள்ளது என்பது. இது அடுத்த மாவட்டமான மட்டக்களப்பிலே அமைந்துள்ளது. I share knowledge. I am fun. I am software engineer. I am a digital nomad. I am a food lover. I am adventurous. I am an internet geek. I travel every weekend. And I am Rifas. முதலிலே அவர்கள் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஏனெனில் நாங்கள் யாருமே மாஸ்க் அணிந்திருக்கவில்லை. கொரோனா காலமாக இருந்ததனால் அவர்கள் மாஸ்க் அணிவதை கட்டாயப்படுத்தியிருந்தார்கள். எனவே நாங்கள் மீண்டும் எங்களது காருக்கு சென்று அனைவரும் எங்கள் மாஸ்கை அணிந்தபின் நாங்கள் 4 எங்களது மாஸ்கை அணிந்தபின் மீண்டும் பீஸா ஹட்டின் உள்ளே நுழைந்தோம். பீஸா ஆர்டர் செய்யும் வரிசையில் நிற்பவர்களும் சமூக இடைவெளியை பேணி ஒருவரிலிருந்து ஒருவர் சிறிது இடைவெளி விட்டு நிற்க வேண்டியிருந்தது. இதோ இப்படி அபிராமா நிற்பது போல். பிஸாவை ஆர்டர் செய்வதற்கு முன்பாக நான் ஏதாவது விசேட கழிவுகள் அல்லது டிஸ்கவுண்ட்டுகள் அனுப்பியிருக்கிறார்களா என்று எனது மொபைலை செக் பண்ணி கொண்டேன். இதற்கு முன் பல தடவை இங்கு வந்துள்ள நான் பீஸா ஹட்டிலே ஏதாவது டிஸ்கவுண்ட் ஆஃபர்கள் அவர்கள் அறிவிக்கும் போது அது எனது மொபைலுக்கு தானாக எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பப்படும். அன்று நான் என் மொபைலை செக் பண்ணிய போது அன்றைய தினத்திற்கு என்று எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்கவில்லை. அன்று கொஞ்சம் அன்லக்கியாக ஃபீல் பண்ண வேண்டியிருந்தது.